முக்கிய செய்தி: சுட்டெரிக்கும் கோடை வெயிலில் கேன் வாட்டர் விற்பனையானது அதிகரித்திருக்கிறது. தரமில்லாமல் விற்பனை செய்யும் பட்சத்தில் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கையில் இருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன? சுட்டெரிக்கும் கோடை வெயில் எதிரொலியின் காரணமாக கேன் வாட்டர் விற்பனை என்பது அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில் கேன் வாட்டர் குடிநீருடைய முறையாக பின்பற்றுமாறு உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவு ஒன்றை வழங்கியிருக்கிறது. முறையான அனுமதி, அடைக்கப்பட்ட குடிநீர்ல உற்பத்தி மற்றும் காலாவதி தேதி, அதே போல் குடிநீர் சுத்திகரிப்பு முறைகளை முறையாக பின்பற்ற குடிநீர் தயாரிப்பு நிறுவனங்களுக்கு உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. உணவு பாதுகாப்புத்துறை விதிகளுடைய அடிப்படையில சூரிய ஒளி முன்னிலையில் குடிநீரை தேக்கி வைக்க கூடாது, உற்பத்தி மற்றும் காலாவதி தேதிகளை வெளிப்படையாக அச்சிடுவது, தொடர்ந்து மாதந்தோறும் குடிநீருடைய தரத்தை ஆய்வகத்திற்கு அனுப்பி கண்காணித்து அறிக்கையை தயார் நிலையில் வைத்துக் கொள்வது அவசியம் என வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல கால்சியம் அளவை 1 லிட்டர் குடிநீர்ல 10 முதல் 75 மில்லிகிராம் என்ற அளவிலும், மெக்னீசியத்துடைய அளவை 1 லிட்டர் குடிநீர்ல 5 முதல் 30 மில்லிகிராம் என்ற அளவிலும் கடைபிடிப்பது உள்ளிட்ட வழிகாட்டுதல்கள் கட்டாயம் பின்பற்றுவது அவசியம் என சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம குடிநீர்ல டிடிஎஸ் குறையக்கூடிய பட்சத்துல சிறு குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை எலும்பு தேய்மானம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருப்பதால குடிநீர் தயாரிப்பு நிறுவனங்கள் குடிநீர் சுத்திகரிப்பு முறையை முறையான உணவு பாதுகாப்புத்துறையுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில பின்பற்றுவது அவசியம் என சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம குடிநீர் கேன்கள் 30 முறை மட்டுமே மறுசுழற்சி செய்து குடிநீரை நிரப்பி பயன்படுத்த வேண்டும் எனவும், கேன்களுடைய நிறம் மாறிடும் பட்சத்தில் மீண்டும் மீண்டும் குடிநீரை நிரப்பி விற்பனை செய்வதை தவிர்க்க வேண்டும் எனவும், தொடர்ந்து அவ்வாறு செய்யக்கூடிய பட்சத்தில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளின் சோதனையின் போது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. விதிகளை மீறுவோர் மீது சம்பந்தப்பட்ட மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் விரிவான ஆய்வு நடத்தி குடிநீர் தயாரிப்பு நிறுவனங்கள், விற்பனை கடைகளின் மீது நடவடிக்கை எடுக்கும்படி வழிகாட்டுதல்களும் வழங்கப்பட்டிருக்கிறது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.